ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளாலே என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு கீரனூர் கல்யாணராமையா அவர்களுடைய பேரன் சிரஞ்சீவி கார்த்தி சௌபாக்கியதி காமாட்சியினுடைய புத்திரன் மனோஜ் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற உபநயன மகோத்சவத்துக்கு அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற பிரம்மோபதேசமும் நடைபெற இருக்கின்றது. நான் ராமாயண மகாபாரத சொற்பொழிகள் ஆற்றுபவன். திரு கல்யாணராமையா அவர்கள் தன்னுடைய சம்பந்தியோடு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் பொதுவாக கல்யாணங்கள் உபநயனத்திலெல்லாம் சத்தங்கள் வரும் என்பதனாலே ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், கல்கத்தாவிலிருந்து கல்யாணியும், பம்பாயிலிருந்து பவானியும், சென்னையிலிருந்து செல்வையும், கோயம்புத்தூர் கோமலாவும் ஒருங்கே அமர்ந்து இந்த கல்யாண வைபவங்கள் தான் வெளியூரென்று வருவார்கள். வந்தவர்கள் ஆர்வமுகதியாக பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அப்படி பேசிக்கொண்டிருப்பது நமக்கு தடையாகிவிடுமோ என்ற காரணத்தினாலே திருமணங்களிலே உபநயனங்களிலே சொற்பொழிவாற்ற சம்மதிப்பதில்லை. இருப்பினும் திரு கல்யாணராமையா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு தட்ட முடியாத காரணத்தினாலே இதை நான் ஒப்புக்கொண்டேன். சொற்பொழி துவங்குவதற்கு முன்பாக எல்லோரும் சொல்லுங்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதையே சத்குரு சுவாமிக்கு மாதா காயத்ரி தேவிக்கு. உபநயனம் என்றால், உபம் என்றால் அருகில் என்று பொருள். நயனம் என்றால் குருவின் அருகில். குருவின் அருகிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் உபநயனம். உபநயனம் யாருக்கு என்று கேட்டால், சத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள் மூவருக்கும் உபநயனம் உண்டு. இது ஏதோ ஒரு தவறான ஒரு கோட்பாடு. பிராமணனுக்கு மட்டும்தான் பூணூல் போடுறோம்னு சொல்லி அப்படி அல்ல. சாதாரணமாக அந்த காலத்தில் கிண்டலாக சொல்லுவா, பிராமணனை பார்த்து பார்ப்பான் அப்படின்பா. பார்ப்பான்னா தவறான வார்த்தையே இல்லை, உயர்ந்த வார்த்தை, தமிழ் வார்த்தை. ஒரு கோழி நேரடியாக குஞ்சு பொரிக்காது, முட்டையிட்டு முட்டை குஞ்சாக பொரிக்கும். அதனால் இரண்டாவது பிறவி. பார்ப்பு என்றால் கோழி குஞ்சு என்று பெயர். முட்டையிலிருந்து பொரித்தது கோழி குஞ்சு. அதை கோழி பார்ப்பு என்று தான் தமிழே சொல்லுவார்கள். ஆகையால் நாம் எல்லாம் பார்ப்பான். பார்ப்பான் என்றால் இரண்டாவது பிறவி எடுத்தவர்கள். அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்தபோது முதல் பிறவி, உபநயனம் ஆன பிறகு இரண்டாவது பிறவி. ஆகையால் இரண்டாம் பிறவி எடுப்பவர்கள் தான் பிராமணர்கள். ஒரு கிறிஸ்துவனாக பிறந்தால், கிறிஸ்துவன் அல்ல, சர்ச்சிலே சென்று பேப்டிசம் என்ற ஒரு சடங்கை செய்தால்தான் அவன் கிறிஸ்தவனாக அங்கீகரிக்கப்படுவான். அதுபோல் அந்த பிராமணர்கள் உபநயனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த உபநயன சமுதாயத்தை சிறப்பாக பேசப்பட்டது வாமன அவதாரத்தில் தான். வாமன அவதாரம் பிராமணனாக வந்தார். அவருக்கு நடைபெற்ற அற்புதமான இதிலே சூரிய தேவன் நேரடியாக காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணாள். பிரகஸ்பதி தான் அவருக்கு உபநயனம் பூணலை அனுபவித்தார். முஞ்சிக்கயிறு என்று நாளைக்கு கட்டுவார்கள். தர்ப்ப புள்ளில் அப்படியே சுற்றி வேலத்தை சுற்றி கட்டுவார். முஞ்சிக்கயிறு என்று பெயர். அதை காசிப்பர் கட்டுகிறார். முக்கியமான சடங்கு பிட்சை போடுதல். அதை உமாதேவி போட்டாள். பார்வதியோடு உமாதேவி போட்டாள். இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை பற்றி ஒரு சில நிமிடம் உங்களோடு நான் கலந்து ஆலோசிக்க விரும்புகின்றேன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வெளிவந்த பிறகு கர்ம வினையின் பலனாக ஒரு பிறவியை எடுத்து விடுகிறது. அந்த பிறவியை ஆண் பிறவியாக எடுத்தால் அதற்கு செய்ய வேண்டிய சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். குறிப்பாக வேதங்கள் கற்க வேண்டும். வேதம் கற்பதற்கு உபநயனம் ஆகியிருக்க வேண்டும். உபநயனம் ஆனால்தான் வேதம் கற்க முடியும். உபநயனம் ஆனால்தான் வேதம் கற்க முடியும் என்று ஒரு கோட்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே
சார் கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா சார்? நான் சீக்கிரம் முடிச்சிடறேண்ணா, ப்ளீஸ். வேதம் கற்பதற்கு அடிப்படையாக உபநயனம் ஆகியிருக்க வேண்டும். உபநயனத்தினுடைய செய்வதற்கு முன்பாக நம் முன்னோர்களில் நாம் வரவேற்கின்றோம். அதுதான் நாந்தி என்று ஒன்று செய்கின்றோம். இறந்து போன முன்னோர்களை வரவழைத்து அவருடைய ஆசியை பெறுகிறோம். அதை வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். தெய்வம் தென்புலத்தார் என்றவர் சொல்லுகிறார். ஒருவன் மனிதன் 5 விதமான சொத்துக்களை பகிர்ந்து தர வேண்டும். தெய்வத்திற்குரிய காரணம் தென்புலத்தார் என்றால் பித்திருக்கள், பிறகு தாம், ஒக்கு, சுற்றம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அந்த நாந்தி செய்கிறோம். அதை தவிர சுமங்கலி பிரார்த்தனையும் சில குடும்பங்களை செய்வார்கள். சுமங்கலியாக சென்றவர்களை வரவழைப்பது என்று ஒரு கோட்பாடு. இவருடைய அனுமதியை பெற்று உபநயனம் செய்து வைக்கின்றோம். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒருவன் பிறந்து விட்டால் அப்பா அம்மாவை கூட உபநயனம் ஆகின்ற வரைக்குத்தான் இருக்க முடியும் பெற்றோர்களோடு. 7 வயது, 9 வயது, 11 வயது அல்லது 15 வயது, இந்த 4 வயதுகளுக்குள்ளே உபநயனத்தை செய்விக்க வேண்டும். அதற்கு பிறகு அப்பா அம்மா விட்டு விலகி குருகுல வாசம் போய்விட வேண்டும். அதற்கு பிறகு அவனுடைய வாசம் பூரா குருகுலம்தான், அப்பா அம்மா வீட்டில் கிடையாது. அவன் பிரம்மச்சரி என்ற பட்டத்தை பெறுகிறான். ஆக முதல் ஆசிரமம் பிரம்மச்சாரி ஆசிரமம். அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை அவன் அடைந்த பொழுது வேதங்கள் கற்பதற்கு குருகுல வாசம் செய்கின்றார். இந்த மாதிரி ஸ்கூலு இல்லை, காலேஜெலாம் அப்போ கிடையாது. குரு தான் உங்களுக்கு வாதங்கள் சொல்லிக் கொடுப்பார். எப்படி? ஒரு குறிப்பிட்ட அட்டவணை போட்டெல்லாம் கிடையாது. குருக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ சொல்லி தருவார். அந்த குருவோடு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய துணிமணி துவைச்சு போடணும், குருக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அந்த மாணாக்கர்கள் குரு அவருக்கு சாப்பாடு போட்டு ரட்சிப்பார், தன் வீட்டிலே வச்சுப்பார். அதற்கு பிறகு அந்த ஆசிரமத்தை முடித்து கொண்டு அவன் புறப்படும் பொழுதுதான் அடுத்த ஆசிரமம் என்ன என்பதை தீர்மானிக்கின்றான். அப்படி அவன் தீர்மானிக்கும் பொழுது மேற்கொண்டு படிப்பதற்கு காசிக்கு சென்று விடலாமா, சந்நியாசம் பெற்றுக்கொண்டு போய்விடலாமா, அல்லது திருமணம் செய்து கொண்டு கிரகசாஸ்திரத்துக்கு வந்து விடலாமா என்று ஆசிரமத்தை தேர்ந்தெடுக்கின்றார். நீங்கள் கல்யாணத்தின் போது பார்ப்பேன், கையில் ஒரு கொடை, தடி, ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு கையில் ஒரு சாப்பாடு மூட்டை கட்டிண்டு காசிக்கு புறப்படுகிறார். உடனே அவரை காசிக்கு செல்ல வேண்டாம் என்று காசி யாத்திரையிலிருந்து திருப்பி அழைத்து வந்து, நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம், என் மகள் கல்யாணியை திருமணம் செய்து கொண்டு புத்திரோக்தமாக இருந்து கொடுக்க வேண்டும் என்று பெண்ணை பெற்றவர் வேண்டி கேட்டுக்கொள்ள அவர் சம்மதித்து அந்த காசிக்கு செல்ல வேண்டிய எத்தனைகளை எல்லாம் மற்றவரிடம் தந்துவிட்டு திருமணத்துக்கு சம்மதிக்கிறார். இது அடுத்த ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம். பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் அடுப்பு மூட்டக்கூடாது, நெருப்பு தொடக்கூடாது. அடுப்பு மூட்டக்கூடாது, நெருப்பு தொடக்கூடாதுன்னா எப்படி சாப்பிடுதுன்னா, மற்றவா பிக்ஷை போடணும். அந்த பிக்ஷை போடுவது கிரகஸ்தாசிரமம் தான். அதனால ஆசிரமங்களே மிகச் சிறந்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் தான். ஏதோ லௌகியம்னு நினைக்காதீங்க. அந்த கிரகஸ்தன் இருந்தால் தான் இந்த உலகமே இயங்கும். ஒரு பிரம்மச்சாரியோ ஒரு சன்னியாசியோ மற்றவர்களோ இயங்க வேண்டும் என்றால் கிரகஸ்தன் அவசியம் வேண்டும். ஆனால் கிரகஸ்தனுக்கு மனைவி அவசியம் வேண்டும். அது மிக மிக முக்கியம். நீங்களெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மனைவி இல்லாத ஹோமம் செய்யக்கூடாது. ஹோமங்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது பிரம்மச்சாரியாக இருக்கும்போது செய்யக்கூடிய ஹோமத்தை தவிர மற்ற ஹோமங்கள் செய்யும் பொழுது மனைவி அருகிலே இருக்க வேண்டும். நம்ம இந்து மதத்தில் பெண்களுக்கு கொடுத்த ஏற்றம் எந்த மதமும் கொடுக்கவில்லை. நம்ம இந்து மதத்தில் தான் திருமணம் என்று அழைக்கின்றோம். 3 பரம்பரையை சொல்லுகின்றோம். இன்னாருடைய பெயரன், இன்னார் பிள்ளை, இன்னார் என்று கோத்திரம் என்று சொல்லுகின்றோம். கோத்திரம் என்றால் நாம் எல்லாம் ஒவ்வொரு ரிஷிகள் மூலமாக பிறந்தவர்கள். அந்த ரிஷி பரம்பரையாக வந்தோம். அந்த சூத்திரம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த சூத்திரம் என்றால் அந்த ரிஷியிலே வேறு எந்த ஒரு ரிஷியும் அடிப்படை வைத்துக்கொண்டு சூத்திரம் கொடுத்து
கோத்திர பிரவர்த்தம் பண்ணுகிறோம். அதனால தான் ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அண்ணாம் தங்கையாக மாறி விடுறா. விஸ்வாமித்திரர் கௌசிக கோத்திரம்னா அந்த பொண்ணும் கௌசிக கோத்திரம், பையன் கௌசிக கோத்திரம்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, அண்ணன் தங்கியாக அவன் மாறி விடுறா. அதனால தான் அந்த கோத்திரம்னு சொல்லுவோம். இந்த கோத்திர பிரவரம் என்று சொல்லி திருமணத்தின் பொழுது உங்களுக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுவார்கள். இது எல்லாம் ஒரு தாற்பயமாக வைக்கப்பட்டது. ஆதிசங்கர பகவத்பாதாள் தன் தாயாரிடம் அனுமதி வாங்கி கொண்டு நேரடியாக சன்னியாசம் சென்று விடுகிறார். பிரம்மச்சரியத்துக்கு அடுத்து அவர் கிரகஸ்தாசிரத்துக்கு போகவில்லை, சன்னியாசம் பெறுகிறார் என்ற ஆதிசங்கர வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் இங்கே போட போகின்ற இந்த உபநயனம் இந்த மனோஜுக்கு மிக அற்புதமான முறையில் ஏற்பாடெல்லாம் செய்து பண்ணுகிறார்கள். ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக போய்விட்டது. நிறைய இடங்களில் அந்த பூணல் போட்டு சாஸ்திரங்கள் 2 நாளைக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிக் கொடுப்பா. அதோடு நின்று போய்டுறது, அவ்வளோதான். பூணலும் இல்லை, காயத்ரி மந்திரம், சந்தியாவந்தனம் எதுவுமே பண்ணுறதில்லை. அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லவில்லை, அதன் தாற்பயத்தை நாம் எடுத்து சொல்லவில்லை. எல்லாம் ஒரு சடங்கு, வர வேண்டும், சாப்பிட வேண்டும், அரட்டை அடிக்க வேண்டும், போய்விட வேண்டும் என்று தான் போய்விட்டது. எதற்காக இது பண்ணுகிறோம், இதன் தாற்பயம் என்ன என்று சொல்லியிருந்தானால் அவர்கள் ஒழுங்காக செய்வார்கள். இந்த சந்தியாவந்தனத்தை மிக அழகாக குறிப்பிடுவார்கள். காணாமல் கோணாமல் கண்டு, காணாமல் சூரியனை பார்ப்பதற்கு முன்பாக ஆரம்ப சந்தியாவந்தனம், பிராரத்த காலை சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். கோணாமல் சரியாக 12 மணி உச்சியிலே சூரியன் நிற்கும் பொழுது மாத்தியானிகத்தை செய்ய வேண்டும். கண்டு பிரதோஷ வேலை, சாயங்கால வேலை, மறைந்தும் மறையாமல் சூரியன் நிற்கின்ற நேரத்திலே அந்த 3ஆவதாக சொல்லப்படுகின்ற கண்டு என்று 3 முறை இந்த சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். காணாமல் கோணாமல் கண்டு அக்கிய பிரார்த்தனை செய்து சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். ஆனால் கடைபிடிப்பது இல்லை என்பது தான் அங்கே வருத்தம். இதை இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்லுகிறோம் என்று கேட்டால், சூரியனை குறித்து சூரியச்ச மாமனச்ச மன்னிக்கிறதோப்பியா, சூரியனும் என்ன சொல்லுகிறோம், ஐயா நான் மனசாலோ வாக்காலோ என் செயலாலோ ஏதேனும் தவறை இழைத்திருப்பேனே ஆனால் அதை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு நாள் ஒரு மனிதன் 3 முறை கடவுளை நோக்கி சூரியனை நோக்கி என் தவறுகளை மன்னித்து விடு என்று கேட்கிறான் என்றால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு பக்குவப்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 முறை பாவ மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் கேட்கின்றான் என்றால் அடுத்த பாவத்தை பண்ணுவதற்கு அவன் உடன்பட மாட்டான், அவன் மனம் ஒப்பாது என்ற காரணத்தினாலே இதை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியில் எல்லாத்தையும் செய்து காயன வாச்ச மனசேந்திரன் சொல்லி அனைத்தையும் கிருஷ்ணா அர்ப்பணம் என்று கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் செய்து விடுகிறோம். இந்த இன்னும் சொல்ல போனால் பல விதமான இருக்கின்றது. 60 வயது முதலில் இப்போ நீங்கள் பாருங்கள், 7 வயது சொன்னேன், 9 சொன்னேன், 11, 15 இது முதல் அவனுடைய கட்டம் லைஃப்பில். அடுத்து பிரம்மச்சரியம் சொன்னேன். இப்போ இது பாருங்கள், இவன் வாழ்க்கையிலே கிரகஸ்தாசிரமத்துக்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த மாமனார் மாப்பிள்ளை கால அழுவு கிளம்புவார். எல்லாம் கேட்டார் ஒருத்தர் கூட, இவர் வயசானவர், பொண்ணை பெற்று கொடுத்து மட்டும்தான் மாப்பிள்ளை காலை போய் பிடிக்கிறாரு அப்படின்னு. அந்த இடத்துல அவர் மாப்பிள்ளை இல்லை, மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தான் அங்கே அன்கொர்றார். அந்த தாத்ரை மகாவிஷ்ணு என்று நினைத்து அவர் பாதத்தை அலம்புவார் கல்யாணத்தின் பொழுது. பிறகு 60 வயதாகிறது. 60 வயதானவுடன் சஷ்டியத்த பூர்த்தி, அப்த பூர்த்தி என்றால் வருடம் நிறைவேற்றது. முதல்ல வருஷம் நடந்து ஆயுஷ்வம் பண்ணுறோம். 60 வயது நிறைந்தால் அப்த பூர்த்தி, சஷ்டி அப்த பூர்த்தி, 60 வயது பூர்த்தியாக சொல்கின்றோம். அப்பொழுதும் இந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்களை சிவன் பார்வதியாக கருதுகிறோம். அதற்கு பிறகு அவ 2 பேரும் கணவன் மனைவியே கிடையாது.
சஷ்டி பூர்த்தி ஆனால் கணவன் மனைவி இல்லாமல் சகோதர பாஞ்சையோடு அவர்கள் ஞான மார்க்கத்துக்கு செல்ல வேண்டும். பிறகு 1000 பிறை காண வேண்டும். 1000 பிறை கண்டால் 80 வயதும் சில மாதங்கள் கடந்தால் 1000 பிறை கண்டு விடுவார்கள். அப்பொழுது நினைப்பது சதாபிஷேகம். அப்பொழுது அவர்களை அதே அபிஷேகம் பண்ணும் பொழுது பிரம்மாவும் சரஸ்வதியாக பாவித்து அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆக முதலிலே காக்கும் கடவுளாக விஷ்ணு மகாலட்சுமியும், சஷ்டத்தை பூர்த்தியும் பொழுது பார்வதி பரமேஸ்வரனாகவும், சதாபிஷேகத்தின் போது பிரம்மாவும் சரஸ்வதியுமாக ஞான மார்க்கத்துக்கு கொண்டு அபிஷேகங்களை செய்கின்றோம். இவைகளெல்லாம் ஒருவன் முறைப்படி கடைபிடித்தானேயானால் வாழ்க்கை சாஸ்திரப்படி நடைபெறும். மீண்டும் சொல்லுகிறேன், இவைகள் பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, சத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள் மூவருக்கும் உண்டு. இந்த கட்டுப்பாடை அவர்களால் கடைபிடிக்க முடியாத காரணத்தினாலே எல்லோரும் முதல் நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அடுத்த நாள் கைட்டு வச்சுடுறோம். மற்ற எல்லாரும் நாமும் பண்ணுறோம். பேருக்கு ஒரு பூணல் இருக்குது. சந்தியாவந்தனம்லாம் பண்ணுறதில்லை. பகவானை இல்லை, காயத்ரி பண்ணுறதில்லை. அதுவும் கொடுமை மந்திர உபதேசம் என்ற பெயர். நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறேன், ஒரு பட்டு துணியால் பையனை மூடி அப்பா காதில் அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாள். அதாவது இந்த காயத்ரி மந்திரத்தை ஏன் பட்டு துணியால் மூடி பண்ணுறான்னா, உபதேசம் பண்ணும்போது மந்திர சக்தி அவன் பையனுக்கு ஏறணும். இப்போல்லாம் செல்ஃபோன்லேயும் காலியும் வெளியிலையும் காயத்ரி மந்திரத்தை வைக்கிற மகா தப்பு. அது மந்திரம். செம்பில் வேஸ்தேனே நீர் என்றார், தீர்த்தம் என்றார். வெறும் தண்ணி தான். அதை செம்பில் போட்டு கொடுத்து பகவானை ஆராதனை பண்ணால் தீர்த்தம்னு பேர். அந்த மாதிரி இந்த மந்திரமாக வெறும் சொற்கள் தான். இந்த சொற்களை மந்திரமாக பாவித்தால் அதனுடைய பலன் நமக்கு கிட்டும். அந்த காயத்ரி மந்திரத்தை அப்பா உபதேசம் பண்ண வேண்டும். ஆகினாலே ஒரு மாணவனுக்கு முதல் குரு தந்தை தான், மற்ற குருகள் தான் பிறகுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தையாவது சந்தியாவந்தனத்தை அப்பா பார்த்தேன், பூணல் போட்டுருந்தார், குடுமி வச்சுட்டு இருந்தார். குடும்பத்தையே பார்க்கும்பொழுது ஒரு சாஸ்திரோத்தமாக இருக்கும்போது தோன்றுறது. கல்யாண ராமகிரம் கீரனோட வீடை வாங்கி பிரமாதமாக கோவிலுக்கெல்லாம் செஞ்சுட்டுருக்கார். ஆக இந்த குழந்தைகள் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லணும், ஆற்றுல முடிஞ்சது பண்ணுங்க. நேரம் இல்லை சார். என்ன நேரம் இல்லை? ட்ரெயினில் போகிறேல, ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷன் போகிறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது இல்லையா? நான் தினம் 1260 ராமநாமம் எழுதுகிறேன், 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறேன். எத்தனை நேரம் ஆகிட போகுது? ஒரு 12 காயத்ரி, 108 காயத்ரி ஈஸியாக பண்ணலாம். இங்கே யாக்கியவார்க்கிய சபான்னு பல்லாவரத்தில் இருக்க, போய் பாருங்க. காயத்ரிக்கு தனியாக சன்னதியை வச்சுருக்கா. ரொம்ப அற்புதமாக அந்த காயத்ரியும் சூரியனையும் நீங்கள் பார்க்கலாங்க. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. அடுத்து பஜனையெல்லாம் இருக்கா அப்படி இருக்குது. உபநயனம் என்பது வெறும் சடங்கல்ல. ஒரு ஆத்மாவை மனிதனை முன்னேற்றுகிறது வைதிக முறைப்படி. அவனுக்கு வேதம் கற்பிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கின்றது உபநயனம். இந்த பிரம்மோபதேசம் என்ன ஆக வேண்டும். இந்த பிரம்மோபதேசம் ஆன பிறகு அவன் அந்த தகுதியை பெறுகிறான். இதில் நாளைக்கு எங்கள் குமார போஜனம் ஒன்று போடுவாத பாருங்க. குமார போஜனம் என்ன தெரியுமா? இஸ் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் சப்பர். அம்மா போடுற கடைசி சாப்பாடு குழந்தைக்கு. அதுக்கு பிறகு உபநயனம் ஆகி பிரம்மோதேசம் ஆகிட்டா அந்த குழந்தை குருகுலம் போயிட வேண்டியதான் அங்கேருந்து. அதனால தான் அவன் நண்பர்கள், அதுவும் உபநயனம் ஆன நண்பர்கள், பிரம்மோபதேசம் ஆன நண்பர்களை தான் பக்கத்தில் வச்சு இந்த குமார போஜனம் போடுவாள். இந்த சடங்கெல்லாம் வரிசையாக நடக்கும். நீங்கள் பாருங்க, நாந்தி, சுமங்கலி பிரார்த்தனை, குமார போஜனம், வயனம், இந்த குடுமிக்காக நேராக வழிப்பாள். நான் ஒரு தடவை திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு இருந்தேன். மொட்டை அடிச்சுட்டு ஒரு பெரிய நாத்திகவாதி டாக்டர், பெரிய நாத்திகவாதி, அவர்கிட்ட போனேன் ஏதோ வைத்தியம் பண்ணுறதுக்காக. அதை பார்த்து ஏன் மொட்டை அடிச்சுட்டேன்னார். நான் திருப்பதி போய் அடிச்சுட்டேன்னு. நீங்களாம் ஐயர் தானே என்னார்? ஆமாண்ணே. ஐயர்லாம் குடுமி வச்சுப்பாங்களே என்னார். இல்லை நாங்கள் வச்சுக்கலன்னு அவர் சொன்னார். குடுமி தாத்பரியம்னு ஒன்று உண்டான். டேரெக்டாக ஹீட்டு பாடிக்குள்ளே போகாமல் இருக்க தான் அந்த குடுமி வச்சுக்கிறது தான். நீங்கள்லாம் வச்சனால தான் உங்களுக்கு மூல அபிவிருத்தி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு ஒரு நாத்திகவாதி என்னென்னு சொன்னார். ஆனால் குடுமி வச்சுக்கிறதுக்கு மட்டம் இல்லை. எல்லாம் காலத்தினுடைய நாகரிகத்தின் அடிப்படையில் நம்ம போய்விட்டோம்.
இனியாவது இந்த குழந்தைகளுக்கு உபநயனம் செய்வித்தால் ஏன் போடுவோங்கிற தாற்பயத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி இந்த சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக பண்ண சொல்லி ஒரு 2 நாள் முதல்ல 3 நாள் படித்து விட வேண்டாம். ஏதோ அக்கிய பிரதானம் பண்ண முடியலையா, காயத்ரியாவது வாயில் முணுமுணுத்துட்டே இருக்கட்டுமே என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளைய தினம் உபநயனமும் தொடர்ந்து பிரம்மோபதேசம் பெறக்கூடிய மனோஜுக்கு எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசியும் காயத்ரி தேவனுடைய அருளும் பெற வேண்டுமாக பிரார்த்தித்து சொற்பொழி நிறைய செய்கின்றேன். எல்லோரும் 3 மணி சொல்லுங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே. சொல்லுங்க எல்லாரும். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்க கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். வணக்கம் வணக்கம்.